திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக ஆங்காங்கே கூடியிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அருள் வார்த்தையின்படி சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறபடினாலே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். கர்த்தர் நம் தெய்வம் என்று இந்திய முழங்க வேண்டும். கர்த்தர் நம் தெய்வம் என்று இந்தியர் முழங்க வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தில் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய திரு சமூகத்திலே பிரீதியாய் இருக்க வேண்டும் என்று பெத்தலையில் பிறந்து கல்வாரியிலே ஜீவன் தந்து சிங்காசனம் ஏறி இருக்கிற அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, முதலாவதாக மிஷனரிஸ் சாப்பல் என்று அழைக்கப்படுகிற பழம் பெரும் திருச்சபைகளில் ஒன்றான உங்கள் திருச்சபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய அன்பான ஆயர் அவர்கள் எனக்கு கொடுத்த அழைப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி ஜூலை மாதம் பிறந்து விட்டால் நம்முடைய பேராயம் எங்கும் கிறிஸ்துமஸுக்கு அடுத்த பண்டிகை போல கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. ஏன் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் பள்ளிகளிலும் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை நற்செய்தி பண்டிகை. அதற்காகத்தான் இன்றைக்கு அனைவருக்கும் நற்செய்தி என்ற தலைப்பிலே ஆயர் என்னை பேசும்படியாய் அழைத்தார்கள். அருட்பணி என்றால் என்ன? அனைவருக்கும் நற்செய்தி. நம்முடைய சென்னை பேராயத்திற்காக நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். மற்ற பேராயங்களாலும் சரி, மற்ற மாநிலங்களாலும் சரி, சென்னை பேராயத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்வார்கள் தெரியுமா? அது ஒரு மிஷன் டயசிஸ். மிஷன் டயசிஸ் காரணம் என்ன? ஆயர்களும் மிஷனரிகளும் இந்த அருட்பணியிலே அதிகமாக தங்களை ஈடுபடுத்துகிறார்கள். ஆகையினால் தான் நானும் கூட இந்த அருட்பணியிலே 10 ஆண்டுகள் பேராயத்தில் உழைக்கும்படி எனக்கு கிருபைதான். அந்த நாட்களை எண்ணி பார்த்து என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுடைய அன்பு ஆயர் அவர்கள் இணை இயக்குநராக இருந்தார்கள். வருடத்திற்கு 5000 பேருக்கு திருமணத்தை கொடுப்பதன் மூலமாக புதிய சபைகள் உருவாயிற்று. ஆகினால்தான் இந்த ஜூலை மாதம் நாம் எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு அருமையான மாதம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி என்ன? 3-4 பகுதி கொடுத்தாலும் நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் தான் உங்கள் மத்தியில வைக்க போகிறேன். நற்செய்தி பாடமாக வாசித்து கேட்ட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். எத்தனையோ விதமான அருட்பணி உண்டு.
பலவிதமான கோட்பாடுகள் உண்டு, அது செய்யும் விதங்களும் பல பல உண்டு. ஆனால் நான் என்னை அதிகமாக கவர்ந்த ஒரு வசனம் இந்த வசனம். காரணம் என்ன? இயேசு எவ்வாறு அருட்பணி செய்தார் என்பதை நாம் இதிலே படிக்கிறோம். அதை நீங்கள் சற்று பிரித்து படிப்பதனால் 4 காரியங்களை நீங்கள் அதில் உணர முடியும். Fourfold mission of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய 4 விதமான ஊழிய செயல்முறைகள். 1, மிஷன் வாக், மிஷன் கால் அண்ட் பிரிப்பரேஷன், மிஷன் மெசேஜ், மிஷன் ஹீலிங். தமிழில் அருட்பணியின் நடை, அருட்பணியின் அழைப்பு அல்லது ஆயத்தம், அருட்பணியின் செய்தி, அருட்பணியின் திருப்பணி. அன்புக்குரியவர்களே, இயேசு செய்த இந்த 4 விதமான பணிகளை சற்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, இயேசு கலிலேயா முழுவதும் சுற்றி நடந்தார். இன்றைக்கு நடப்பது என்றால் மிகவும் கடினமாகிவிட்டது. ஒருவேளை உங்களுடைய ஆலயத்திலிருந்து கெல்லிஸ் வரைக்கும் போக வேண்டுமானால் 1/4 மணி நேரம் பஸ்ஸுக்காய் காத்திருக்கிறோம். அந்த 1/4 மணி நேரத்துல பொடி நடையாக நடந்தால் கூட நீங்கள் 15 நிமிடத்தில் போய் சேர்ந்து விடலாம். காரணம் என்ன? இன்னைக்கு நமக்கு நடையை பற்றி அது முக்கியத்துவப்படுத்துவது இல்லை. ஆனால் இயேசுவானவர் எப்படி ஊழியம் செய்தார் என்றால், நடந்தார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தெரு தெருவாக நடந்தார். நான் இயக்குனராக இருந்த நாட்களிலே என்னோடு உழைத்த 125 மிஷனரிகளோடு கூட நான் சொல்லுகிற முதல் காரியம், முதலாவது ஒரு கிராமத்திற்கு நீங்கள் புகுந்து விட்டீர்கள், முதலாவது நீங்கள் கிராமத்தை சுற்றிலும் நடந்து வர வேண்டும். தெரு தெருவாக, வீதி வீதியாக நடந்து செல்லுங்கள். கேட்ப எதற்காக ஐயா? நான் சொல்வது, அன்புக்குரிய என் உடன் ஊழியர்களே, ஒவ்வொரு கிராமமும் பலவிதமான கட்டுகளுக்குள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த ஊர் மக்களை குறித்து நமக்கு ஒரு விழிப்பு வேண்டும். அந்த மக்களை குறித்து ஒரு அறிவு வேண்டும். அறிவே இல்லாமல் என்ன ஊழியம் செய்ய முடியும்? இயேசுவானவர் ஏன் நடைப்பயணமாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்றார்? ஜனங்களுடைய தேவைகளை, ஜனங்களுடைய தாகங்களை அறிவதற்கு. ஒன்றை கவனித்து பாருங்கள். இயேசுவானவர் லூக்கா 18:35 படித்து பாருங்கள். அவர் இப்பொழுது நடந்து போகிறார். எங்கே? எரிகோவை தாண்டி போக வேண்டும். அவர் எத்தனையோ பாதைகள் இருந்தாலும் எரிகோவின் வழியாய் போவதற்கு காரணம் என்ன? அந்த கிராமத்தை அவர் பார்க்க வேண்டும். அங்கே போன பொழுதுதான் அங்கே ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான், பதிமை. பெரிய கூட்டம் போகிறது, என்னவென்று கேட்கிறான். அப்பொழுது அவன் கதறுகிறான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அங்கலாய்ப்பிலே, தேவையிலே கபோதியாக இருக்கிறேன். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு எத்தனை மக்கள் இந்த COVID-19 காரணமாக தெருக்களிலும் வீதிகளிலும் தவிக்கிறார்கள். நடந்து சென்றீர்களா? ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு மனிதனை சந்திக்கிறவனுக்கு நேரிட்டதா? நாம அறியாமல் இருக்கிறோமே. என் அன்புக்குரிய இறை மக்களே, அருட்பணி என்றால் என்ன? கிராமம் தோறும் நடந்து சென்று அங்கே அவனுடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் கடந்து போய்விடவில்லை. அப்படியே நின்றார். அவனை அழைத்து வார்கள் என்று சொன்னார். கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, எனக்கு பார்வை வேண்டும். இயேசுவார் அவனுக்கு பார்வை கொடுத்தார். அப்படியே நின்று விடவில்லை, இன்னும் நடந்து சென்றார். காரணம் என்ன? அந்த கிராமத்திற்குள் போன பொழுது மரத்தில் ஒளித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்தார். இந்த அச்சிமட்டை அடியில் வந்த உடனே அவருடைய கால்கள் நின்றது. காரணம் என்ன? தேவையுள்ள ஒரு மனிதனை பார்க்கிறார். ஐஸ்வர்யவான், சகல செல்வம் உண்டு, ஆனால் அவருடைய இருதயம் வெறுமையாக இருந்தது. அவருடைய தேவையை அவர் பார்த்தார். சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னார். பாருங்கள், அதற்காகத்தான் கிராமம் கிராமமாய் போகிறோம். மாத்திரமல்ல, மத்தேயு 12:29 சொல்கிறது,
பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நாம் கொள்ளையிட முடியாது. எதற்காக அர்ப்பணி? ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நாம் கொண்டு சேர்ப்பதற்காக. அப்படி அந்த ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டுமானால் அந்த கிராமத்தை, அந்த தெருவை கட்டி வைத்திருக்கிற பலவானுடைய அந்தகார அதிகாரத்தை சபிக்கிற கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கிராமம் தோறும் நடந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக, இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? அவர் ஜெப ஆலயங்களுக்குள் பிரவேசித்தார். ஊழியம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் தெரியுமா? முதலாவது உங்களுடைய மிஷனரி சாப்பலுக்குள்ளே ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏன்? ஊழியத்திற்கு திரளான ஆத்துமாக்கள் தேவை. இயேசுவானவர் ஒரு முறை தம்முடைய சீஷரை பார்த்து கெஞ்சினார், அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமானாகிய பிதா தாமே ஆட்களை அனுப்பும்படி மன்றாடி கேளுங்கள், ஜெபியுங்கள். அநேகர் ஆயத்தமானார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவானவர் செய்த இரண்டாவது பணி ஜெபாலயங்களுக்குள் சென்று நற்செய்தி பணியை குறித்து திட்டமும் தெளிவுமாய் சொல்லி அங்கே ஜனங்களை உருவாக்குகிறார். நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நற்செய்தி பண்டிகை கொண்டாடும் முன்பதாக 125 நற்செய்தியாளரும் ஒன்று கூடுவோம். எதற்காக தெரியுமா? அடுத்த ஒரு மாதம் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்க போகிற அருட்பணியை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு ஆத்துமாக்கள் தேவை. ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்துமாக்கள் தேவை. பண்டிகை கொண்டாடுவது நன்றா இருக்கிறது, பணம் வசூலிப்பது நன்றா இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் வேண்டும் என்று இந்த 125 பேரும் ஒரு நாள் முழுவதும் கதறுவார்கள். அது விளைவு என்ன? 2 மாதங்களுக்கு பிறகு நற்செய்தி பண்டிகையினுடைய ஒரு விசேஷித்த கூடுதலை ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்ஸ் கிவிங், நன்றி படையல். அந்த நாளிலே குறைந்தது 500 ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்கள் கொண்டு வரப்பட்டு பேராயருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு சேர்ப்பார்கள். காரணம் என்ன? இந்த 125 பேரையும் மாத்திரமல்ல, அவர்கள் இணைந்திருக்கிற ஆயர்களுக்கும் அதிலே மற்றும் திருச்சபையின் தலைவர்களுக்கும் ஒரு மன்றாட்டை வைத்து அவர்கள் பணத்தை உடனே சேகரித்து விடுவார்கள். ஆனால் அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மிஷனரிகளாலே ஊழியம் செய்ய முடியாதே. ஆகவே அடுத்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அல்லது அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம என்ன செய்கிறோம்? பட்டணங்களில் உள்ள திருச்சபைகள், கிராமத்து திருச்சபைகளுக்கு சென்று அங்கே அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். பாருங்கள், அதுதான் ஐயா ஊழியம். ஒருவனாய் செய்ய முடியாது. இயேசுவானவர் ஒருவரால் எல்லாரையும் ரட்சிக்க முடியும். ஆனால் அவர் செய்யவில்லை. ஏன்? 12 பேரை தெரிந்தார், 70 பேரை அழைத்தார், 120 பேர் தன்னுடைய ஆவியை ஊற்றினார், 5000 ஜனங்களை தொட்டார். இன்னைக்கு திருச்சபை உலகம் எங்கும் பெரிய காரணம் என்ன? அவர் ஜெபாலயங்களுக்குள்ளே சென்று தேவைகளை சந்தித்து, இன்றைக்கு அன்புக்குரிய மிஷனரி சேப்பல் பரிசுத்தவான்களே, விசுவாசிகளே, அடுத்து இந்த அடைக்கப்பட்ட நாட்கள் முடிந்தவுடனே சபைக்குள் வாருங்கள். சபையிலே முழங்கால் படியிடுங்கள். அதற்குள்ளாக கிராமத்தை சென்று கவனித்து பாருங்கள். ஏன் பட்டணத்தை சுற்றிலும் உள்ள தெருக்களை கவனித்து பாருங்கள். கேட்பாரற்று ரட்சிப்பு என்றால் என்னவென்று தெரியாமல் சமாதானம் இழந்து மகிழ்ச்சி இழந்து தவிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக முதலாவது தேவையை சந்தியுங்கள். இயேசுவானவர் இரண்டாவதாக ஜெப ஆலயங்களை பிரவேசித்தார். மூன்றாவதாக மிஷன் மெசேஜ் அல்லது அருட்பணியின் செய்தி. என்னையா அருட்பணியின் செய்தி? உடனே எல்லாரும் ஒரு நீண்ட புஸ்தகத்தை எழுதி விடுவார்கள். ஆனால் இயேசுவானவருடைய ஒரே ஒரு வாக்கியத்தை மாற்ற நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இப்பொழுது இயேசுவானவர் அழகான சுருக்கமாக சொன்ன காரியம் என்ன? காலம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி
சுவிசேஷ நம்பிக்கை வையுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆம், the kingdom of God is near. Repent. பாருங்கள், அது நன்றாய் கவனித்து முதலாவதாக எதற்கு முக்கியத்துவம்? பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய தான் உருவாக்க போகிற ஒரு ராஜ்யம் அல்லது தான் உருவாக்க போகிற மதம் என்று பேசவில்லை. மக்களுடைய கண்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திருப்பினார். மறந்து விடாதீர்கள், இன்றைக்கு ஜனங்கள் எதற்காக அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள்? நம்முடைய இந்தியர்களுக்குள்ளே ஒரு மேன்மையான காரியம் உண்டு, இறை பக்தி. இறைவனை காண வேண்டும், இறைவன் பதம் சேர வேண்டும் என்ற வாஞ்சை உண்டு. ஆனால் எப்படி சேர வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். ஆனால் இயேசு எதற்காக வந்தார்? பரலோக ராஜ்யத்தை பூலோகத்திற்குள் கொண்டு வருவதற்காக இயேசு வந்தார். ஆகினால் தான் இயேசுவானவர் திரளான கூட்டத்தை பார்த்து சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அப்படியானால் யார் இந்த பரலோக ராஜ்யம்? இயேசுவாகிய நானே பரலோக ராஜ்யம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டாடுகிறான். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, மாறாக நீதியுள்ள ராஜ்யம், சமாதானம் உள்ள ராஜ்யம், சந்தோஷம் நிறைந்த ஒரு ராஜ்யம். அதை உருவாக்குவதற்காக தன்னையா இயேசு வந்தார். ஆனால் இன்னும் இந்த நீதி காணப்படவில்லையே, இந்த சமாதானம் இன்னும் நிலவவில்லையே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னும் பெறுகிறதில்லையே. காரணம் என்ன? நீங்களும் நானும். ஆமென். அன்புக்குரியவர்களே, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுங்கள். நீங்க அநேகர் தங்களுடைய பெருமையையும் தங்களுடைய திறமைகளையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது ஐயா? தேவன் இருக்கிற ராஜ்யம் நீதியுள்ள ராஜ்யம். அங்கே போக வேண்டுமானால் நான் இன்னைக்கு நீதியாய் நடக்கிறேன்னா நாம் என்ன சொல்லுகிறோம்? ஐயா, உலகமே பாவத்தில் கிடக்குது ஐயா. உலகம் பாவத்தினால் நிறைந்து தேவன் ஜனங்களை அழிக்க சித்தமிட்ட போது ஆதியாகமம் 6:9 சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்த காரணம் என்ன? தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்குள் அவன் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுவனுமாய் இருந்தான். இன்னைக்கு நான் தேவனுக்கு பயப்படுவேனே, ஆனால் நான் பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்த முடியும். இதற்காக பேசுகிறேன். எனக்குள் இருக்கிற நீதியுள்ள வாழ்க்கை, நான் பெற்றிருக்கிற சமாதானம், தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம். ஐயா, இன்னைக்கு உனக்குள் இருக்கிறதா? உன் இடத்தில் இருக்கிறா? பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், கணவனுக்கு விரோதமாக மனைவி, இப்படி பிரிந்திருக்கிறோமே, என்னைக்கு நீதி உள்ள வாழ்க்கை வாழப் போகிறோம்? என்னைக்கு தேவ சமாதானத்தை பெற்று ஜனங்களுக்கு சமாதானத்தை அறிவிக்க போகிறோம்? ஆகவே நம்முடைய செய்தி எல்லாம் உங்களுக்காக. பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது. யார் அந்த பரலோக ராஜ்யம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் பரலோக ராஜ்யம் சொந்தக்காரனாய் மாறி விடுகிறார். அழகான பாடல் ஒன்று உண்டு. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் மீட்பரானார். நீங்கள் யாவரும் இந்த பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு பெற்றிருக்கிறீர்களா? அதுதான் ஐயா செய்தி. இரண்டாவதாக மிஷன் செய்தி என்ன? இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள் என்றால் என்ன? என் அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய மனம் எங்கே நாட்டம் கொண்டிருக்கிறது? தவறான வாழ்க்கைக்காகவா? இன்னைக்கு வாலிபர்கள் பலவிதமான கட்டுகளுக்குள் சிக்கொண்டு தவிக்கிறார்கள். அதை விட்டு வெளியே வர முடியும் என்ற காரணம் என்ன? அவர்கள் அங்கே they are hooked to the sin. பாவத்துக்குள் சிக்கி தவிக்கிறார்கள். அவருடைய மனதை மாற்றுவது எப்படி? அதுக்கு தான் நற்செய்தி. என்ன நற்செய்தி? தம்பி, அருமை வாலிப மகளே, நீ போகிற பாதை சரியல்லவென்றால் இன்னைக்கு மனம் தரும். இன்னைக்கு அநேகர் தங்கள் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக ஓடுகிறார்கள். அபிஷேகம் பெற்றவன், ஆவியானவரை அதிகமாய் அறிந்தவன். ஆனால் அதே தாவீது தன் மாம்சத்தின் இச்சை நிறைவேற்றுவதற்காக தனக்கு உண்மையாய் சேவை செய்த உரியாவுடைய மனைவியை அழைத்து அவளோடு பேசித்தனம் பண்ணி உரியாவை கொண்டு போட்டான். யார்? ஆவியை பெற்ற மனிதன். யாரும் தவற முடியும். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மனம் எங்கே இருக்கிறதோ
அங்கேதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சிம்சனுடைய மனம் எப்பொழுதுமே வேசியை நோக்கி சென்றது. இன்னைக்கு அநேகர் சிக்குண்டு தவிக்கிறார்கள். இன்னைக்கு உன்னுடைய செய்தி மாற வேண்டும். உன் பிள்ளைகளுக்கும் உன் ஜனங்களுக்கும் உன் திருச்சபைக்கும், ஏன் உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை மக்களையும் சொல்ல வேண்டியது என்ன? உன்னுடைய மனம் திரும்பு, உன்னுடைய மனம் தேவனை தேடட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி திரும்பட்டும் இருக்கும் கதறு. ஏனென்றால் அதற்காகவே இயேசு வந்தார். மனம் திரும்புங்கள். என்னுடைய 20வது வயதிலே நான் அரசாங்க வேலையில கிடைத்துவிட்டபடினால பெரிய செல்வத்தை பெற்றுக் கொண்டே நின்று என் வாழ்க்கை திசை மாறிட்டு 20வது வயதிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். மகனே, நீ திரும்ப மனதானால் இப்பொழுது திரும்பு, உன்னை எனக்கு அர்ப்பணம் செய். ஏப்ரல் 1960வது ஆண்டு என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன், ஊழியத்தை எடுத்தேன். அந்த நாளிலிருந்து இங்க 60 ஆண்டுகளாக கர்த்தருக்கு மகிமையாய் சொல்கிறேன். எங்கே பிரசங்கித்தாலும் மனம் திரும்புங்கள். ஏன்? எபிரேயர் 12:2 சொல்கிறது, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மனதுமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த வேஷம் தடிக்காதிருங்கள். அநேகர் ஐஸ்வர்ய மயக்கத்தினால் சிக்குண்டு தவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனம் எதை நாடுகிறதோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ஆம், அதற்காகவே இயேசு வந்தார். What is mission message? Kingdom of God is nearer unto you. And what is that kingdom of God? Jesus is the kingdom of God. அதனால்தான் யோவான் 3:14 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வான். இன்றைக்கு ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயினும் அந்த நம்பிக்கை இல்ல, ஐயா இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு கேட்டார், இப்ப சொல்லு, உன் மனம் திறந்து இயேசு உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். உனக்காக சிலுவையிலே தன்னை ஈந்தார் அல்லவா? இன்னும் நான் சிலுவை அடிக்க முடியுமா? இயேசுவை நேசித்தபடினாலே உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் தன்னுடைய உடலிலே சுமந்து தீர்த்தார். அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார். எதற்காக? என்னை நேசித்தபடினாலே. இன்னமும் உங்களுடைய மனம் யாரை நாடுகிறது? இயேசுவை நாடுகிறதா? கடைசியாக அருட்பணியின் திருப்பணி. எனக்கு நேரம் இல்லை, இன்னும் 8 நிமிடங்கள் உண்டு. இந்த அருட்பணியின் திருப்பணியை நீங்கள் நன்கு அவனித்தீர்களானால் அப்பொழுதுதான் நம்முடைய ஊழியம் சிறக்கும். இயேசுவான் என்ன செய்தார் பாருங்கள், 23ஆம் வசனத்துல சகல வியாதிகளை சுகமாக்கினார். முதலாவதாக நம்முடைய உடலிலே பல விதமான வியாதிகள், நோய்கள் அல்ல, வியாதிகள். இங்க அநேகருக்கு வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் கூட வித்தியாசம் அறியாமல் தவிக்கிறார்கள். உன் சரீரத்தை தாக்குவது வியாதி, உன்னுடைய மனதை உன் சிந்தையை தாக்குவது நோய். இரண்டையும் கர்த்தர் சுகமாக்குவதற்காக முதலாவதாக இயேசுவண்டை யார் வந்தாலும் முதலாவதாக எதை செய்கிறார்? அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன? இயேசுவண்டை வந்த ஒருவரை ஆகிற ஆண்டவர் வெறுமையாக அனுப்புறதே இல்லை. லூக்கா 4:40 சொல்கிறது, இயேசுவான தந்த திரளான ஜனங்கள் ஒவ்வொரு மேலும் தன் கரங்களை வைத்து அவன் சொஸ்தப்படுத்தினார். ஜீசஸ் ஹீல். இந்த ஹீலிங் எங்கிருந்து வருகிறது? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை படித்து பாருங்கள். இயேசு தாமே தம்முடைய செயலிலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தபடினாலே அவருடைய காயப்பட்ட தழும்புகளாலே நீங்கள் இன்றைக்கு இந்த நிமிஷம் குணமடைய முடியும். ஒருவேளை வியாதி நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிறாயோ, கொரோனா பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறாயோ, என் அன்புக்குரிய சகோதரா, என் அன்பை சகோதரி, இயேசு உன்னோடு உன் அருகில் இருப்பார். சொல்லு, வியாதி வராதுன்னு சொல்ல மாட்டேன், கொரோனா தாக்க மாட்டாது என்று சொல்ல மாட்டேன். ஆனால் இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால் பயத்தை நீக்குவார், வியாதியை சுகமாக்குவார். ஒருவேளை எப்பேற்பட்ட வியாதினாலே நீங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புங்கள்.
பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புவீர்களா? அப்ப நோய்கள் தானாக விலகும். இயேசு வண்டி வந்த ஒருவரும் அவர்கள் திரும்பி போகவே இல்லை. காரணம் என்ன? இயேசுடைய மகிமையின் பிரசனம். அவர்தான் அப்படிப்பட்ட வல்லமை இன்றைக்கு நமக்கு தருகிறார். நீங்கள் நற்செய்தி பணியில இணைய வேண்டுமானால் ஆண்டவரை, ஆண்டவரே இந்த வரத்தை எனக்கு தாங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8, 9, 10 வரை படிப்பினால் 9 வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள். இதுல 1 சுகப்படுத்தும் வரம் பெற்றுக்கொள், உனக்கு தருகிறார் இன்றைக்கு. 2வதாக அவர் நோய்களை குணமாக்கினார். சகல நோய்கள், இன்னைக்கு அநேக இந்த நோய்கள் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? பிசாசினால வருகிற நோய். அநேகருடைய மனம் பாதிக்கப்பட்டு மனதினுடைய நிலைமையை இழந்து தவிக்கிறார். காரணம் என்ன? பிசாசு அவளுக்குள்ளே அவளை ஆட்கொண்டு விடுகிறார். பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தான் 1 யோவான் 3:8 சொல்கிறது, இயேசு வெளிப்பட்டார். எதற்காக? பிசாசின் கிரியையை அழிக்கும்படி. இயேசுவானவர் கதரேனுடைய நாட்டுக்கு வருகிறார். இப்பொழுது 12 சீஷன் கூட நடந்து போகிறார்கள். எதிரே ஒருவர் வருகிறார், ஓடி வருகிறார். உடலெல்லாம் காயங்கள், கையிலே அறுக்கப்பட்ட சங்கைகள். பாருங்கள், அநேகர் அப்படி பிசாசின் கட்டுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள். ஆனால் உதவி செய்வார் இல்லையே. அருட்பணி வாரத்தை கொண்டாடினால் போதாது. அருட்பணியை செய்கிற திறமை உனக்கு இருக்கிறதா? இன்றைக்கு கேள். நான் இன்னும் 3 நிமிஷம் முடிக்க போகிறேன். இன்றைக்கு இப்பொழுது கேள். இயேசு என்னை பார்த்துக்கிறார், என் மகனே உன் பெயர் என்ன? எத்தனையோ பிசாசுக்குள்ள இருக்கிறது. இயேசு சொன்னார், இவனை விட்டு போ. அந்த வல்லமை இப்படி இயேசு உனக்கு கொடுக்கிறார். அந்த வல்லமையோடு போவாயானால் திரளான ஜனங்கள் இயேசுவை அறிவார்கள். நான் ஒரு கிராமத்திற்குள் என் மிஷினோடு கூட நுழைந்தேன். ஒரு பாடலை தான் பாடினேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அங்கிருந்த ஒரு ஐஸ்வர்யவானுடைய மனைவி பயங்கரமாய் ஆடி கீழே விழுந்தார்கள். ஜெபித்தோம், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கதவு திறந்தது. நற்செய்திக்கு கதவு திறக்க வேண்டுமானால் பிசாசின் கட்டுகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிற மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதான வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுக்கு என்ன தேவை? அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைவீர்கள். என்ன பலன் ஐயா? நோயாளிகளை குணப்படுத்த, வியாதிகளை சொஸ்தமாக்க, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்ய, கடைசியாக அவர்களை தேவனுடைய ராஜ்யம் கொண்டு சேர்க்க முடியாது. இயேசு செய்த ஊழியத்தினுடைய முடிவை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 5:24. இயேசுடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகள், வேதனைகள், பிணியாளிகள், சந்திரரோகிகள், திமிர்வாதக்காரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்தார். அதனுடைய முடிவு என்ன? கலிலேயாவிலும், தெக்கப்போலியிலும், எருசலேமிலும், யூதேயாவிலும், யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். நீங்க புறப்படுவாயா? இயேசுவை அறிவிக்க ஆட்கள் வேண்டும். இது அறுவடையின் காலம். உன்னை அர்ப்பணிப்பாயா? தலைகளை தாழ்த்தி ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், ஏசாவை போல என்னை அனுப்பும் கேட்பாயா? இந்தியர் இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்தியர் இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த நற்காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்த நற்காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம்,
செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. எங்களுக்காக தம்மையை அர்ப்பணித்து சிலுவை நாதா தம்முடைய மகிமையை தொடர்ந்து எங்களுடைய கோலத்தை எடுத்து எங்களை ரட்சிக்க முடியாத சிலுவை தம்மை ஒப்புக் கொடுத்தீரே. கடைசியாக ஆண்டவரே ஒரு மனவேதனையின் குரலாக சொல்லி சென்றீரே. மத்தேயு 28:19 படி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் சொன்னீரே. அந்த கட்டளை நாங்கள் மறந்து போனோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை புதுப்பியும், எங்கள் சபைகளை புதுப்பியும். கடைசி காலம் வருகையின் நாளுக்கு முன்பதாக ஏற்படுகிற வாதைகள் எங்களுக்கு எச்சரிப்பு ஆண்டவரே. அது உண்மையோடு நாங்கள் அறிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் யாவரும், உற்றார் உறவினர்களும், சபை மக்களும் யாவரும் ஆண்டவரை நற்செய்தி பணிக்காக எழும்புகிறோம். அருட்பணியை திறமையாய் செய்ய உம்முடைய அபிஷேகங்களுக்கு தாரும். இந்த 4 விதமான ஊழியர்களின் மூலமாக உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எங்களுக்காய் மரித்து இன்றைக்கு உயிரோடு ஆண்டவரே சிங்காசனம் ஏறி இருக்கிற எங்கள் அருமை ரட்சகா, உம்முடைய திருநாமத்தில் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். இந்த சபையையும் இந்த ஆயரையும் ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.